வெரியான ஹாப்பி சாட்டர்டே. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பூரி தோசை, மசாலா தோசை பண்ண போகிறேன். உருளைக்கிழங்க வேக வைக்க போகிறேன். அதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கலப்பு தாளிச்சு போட்டு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பெல்லாம் போட்டு வதக்கிட்டு உருளைக்கிழங்கையும் வேக வச்சதை போட்டுட்டு உப்பு போட்டுட்டு மிளகா எல்லாம் ஆனப்புறம் வேணுங்கிற தண்ணியை விட்டுட்டு எண்ணெயும் வேணுங்கிறத விட்டுட்டு மிளகா கொத்தமல்லி தூவிடலாம். முதல்ல உருளைக்கிழங்கை வேக வைக்கலாம். மசாலுக்கு கடுகு கடலப்பருப்பு இது என்ன சோம்பு அதையும் தாளித்து போட்டுட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் போட்டாச்சு. வதங்கட்டும். மஞ்சள் பொடி உப்புலாம் போட்டுட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுட்டு தேவையான எண்ணெய் விட்டுட்டு தண்ணியை விட்டுட்டு பண்ணலாம். வெங்காயம் வதங்கி எடுத்து வெங்காயம் தேவையான உப்பு போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு உரிச்சு வச்சுட்டு அதையும் சேர்த்து போட்டுட்டு மசாலா பண்ணலாம். உருளைக்கிழங்கு போட்டேன், ஒன்றா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். மசாலா நல்லா தண்ணி விட்டாச்சு. ஒரு ஸ்பூன் நெய் டேஸ்ட்டுக்கோசரம் விட்டு நல்லா கொதிக்கிட்டோம். சூப்பரான மசாலா ரெடியாக இருக்குது. சூப்பரான மசாலா ரெடி. எடுத்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்கி சமைச்சு வராச்சு. தோசை பண்ணிவிட்டு மசாலா தோசை சாப்பிட்லாம். தோசை வத்தாச்சு. இது வெந்த உடனே மசாலா வச்சுட்டு இது உள்ள மசாலா தோசை ரெடி ஆகிடும். பண்ணிட்டோம்னா ஒரு சைடு வெந்துட்டு இன்னொரு சைடு வெந்தப்புறம் அது உள்ள மசாலா வச்சுட்டோம்னா மசாலா தோசை ரெடி ஆகிடும். தோசை உள்ள மசாலா வச்சுட்டு மூடிட்டோம்னா ரெடி ஆகிடும். சூப்பரான மசாலா தோசை ரெடி ஆகிடுது. இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் சமைச்சு வராச்சு. சூப்பரான மசாலா தோசை சாப்பிட்லாம்.